ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்னைக்கு ஜென்ரல் தமிழுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் இந்த மயங்கொலியிலேருந்து நம்மளுக்கு எத்தனை, அதாவது ஒளி வேறுபாடுன்னு சொல்லுவோம்ல, அதில் குரூப் 4 பார்த்திங்கன்னா 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. குரூப் 2ல் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு பார்த்திங்கன்னா மயங்கொலி சொல்லகராதி கோ விஜயராகவன்கிற புக்கு. இது நிறையா டெலகிராமில் ஃப்ரீயாகவே இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக ட்ரைவில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மயங்கொலி வந்து ஏற்கனவே 2 டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணிட்டேன். நான் இந்த டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி 3வது டெஸ்ட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டீரியல் அவங்க அனுப்பிடுறாங்க. ரிவிஷன் ஷீட்டுன்னு சொல்லி அதுவும் அனுப்பிடுறாங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம நல்லா படிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. டெஸ்ட்டு முடிச்சுட்டு, அதாவது ட்ரைவில் தான் டெஸ்ட் நடக்கும். உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் 50க்கு 31 கொஷின்ஸ் தான் என்னால் கரெக்டாக இது பண்ண முடிஞ்சு. ஏன்னா இது எல்லாமே ஒன்று போல் இருக்குது. ஒரு கொஷினுக்கே 4 ஆன்சர் 5 ஆன்சர் படிக்கிற மாதிரி இருக்குது. 2வது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50க்கு 30 தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதை நீங்கள் இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா லாஸ்ட் டைமில் அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக நம்ம மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தமிழ் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம நம்பி போனோன்னா 65 to 70 கொஷின்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் அவுட் சோர்ஸும் கொஞ்சம் லைட்டாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் தமிழில் 90+ எடுக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.